1000 தான் சொல்லுங்க. பெரியவங்க நம்ம வீம்புக்காக சின்னஞ்சரிசிகளை பிரிச்சு வைக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்ல ஆத்தா. கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆகுது. இன்னும் எனக்கு முதல்ல நடக்கலாம் எப்படி இருக்கு எனக்கு? ஒரு பொட்ட புள்ள அவங்க அப்பா வச்சுக்கிட்டு பின்னாடியே போயிட்டா நான் மட்டும் பண்ணி போடுமா? அது மட்டும் நடக்காதா? இது கவர்மெண்ட் பரம்பரை. ஆமா, பெரிய கவர்மெண்ட் பரம்பரை. நீங்க சொல்றதுதான் நியாயம். வாக்கப்பட நாய்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் போது பிள்ளைப்பத்த நம்மளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும்? முதலமைப்பு நடத்தல நான் வேற எப்ப நடத்திட்டா போகுது. இந்த விஷயத்தை விட்டு கொடுக்காத. நீ உன் பிடிவாதத்தை நில்லு. ஆமா ஆமா, ஏதாச்சும் பேசுறீங்க தொட்டிய போட்டு மண்டே உடச்சிருவேன். ஆமா, ஏற்கனவே எங்க அப்ப அந்த திருட்டு போய் வக்கீல் பேச கேட்டுக்கிட்டு என்னைய பொண்டாட்டி பிரிச்சு வச்சுட்டான். இப்ப நீங்க எங்க அப்பனுக்கு போட்டு கொடுக்குறீங்களா? இந்த பார், எனக்கு முதலில் மட்டும் நடக்காம போச்சு. கிழவிஞர் கூட பார்க்க மாட்டேன். குண்டக்க மட்டும் காய போவோம். ஆமா, என்னடா பெரியவங்கிற மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்க? பின்ன என்ன, கல்யாணம் இவங்களுக்கு எல்லாம் முதலில் நடக்கல, இவனுக்கு நடக்கல, ஏன் உனக்கு நல்ல நடந்திருக்கு. அப்ப நான் மட்டும் நான் இழுச்சவாடா. ராத்திரிலாம் படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. வரவர கிழவுல வந்து வந்து சொல்ல மாட்டா. என்ன மரகதா? மரகதமா? இந்த ஆண்டாள் பாலு. இந்தாங்க தப்பால், இந்தாங்க தப்பால். ஒண்ணு விடுவேன், பொறச்சு விடுவேன். அவசரப்படாதீங்க. என்ன அவசரப்படாத? நான் வரலன்னா இவன் அவசரப்பட்டு அந்த பாட்டியோட நிலைமை என்ன ஆகுறது? ஆமாடா, உன்னால என் முதலில கெட்டு போச்சு. என்ன பண்ணுங்க? எனக்கு இப்பவே இங்கேயே முதலில் நடந்து ஆகணும். அது விவரம் தெரியாதுப்பா. போயா, இவனா விவரம் தெரியாதவன் இங்கேயே முதலில் நடத்தணும்னு சொல்றான். இவன் நாயா நரியா? என்ன நீ ஒரு அப்பாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்க? நீ காசு சம்பாதிக்கிறதுக்காக அநியாயமா கேஸ் போட்டீங்கன்னா அப்படிதான் பேசுவான். நீ அடிக்கடி நம்ம ரூட்ல கிராஸ் பண்ற, ஆக்சிடென்ட் ஆகிடுவே. கேர்ஃபுல். என்னடா செய்வ? நீ என்ன செய்வ? நீ என்னடா செய்வ? நீ என்ன நீ செய்வ? என்ன செய்வ? ஆமா, அப்படிதான் சொல்வேன். என்ன செய்யலான்னு பார்க்கலாம். எனக்கா சொல்லப்படாதீங்க. இது என் கௌரவ பிரச்சனை. வக்கீல நான் பேசிக்கிறேன். இந்த கேஸ் இவங்கிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க உறுப்பினர் மார்த்தாங்க. ஒரு சைடு கையை டேமேஜ் பண்ணி போடுவேன். அதை விடுங்க, அவங்க கிடக்குறாங்க. வக்கீலையா முதல்ல கேச முடிங்க, அப்புறம் பையன் சரியாயிருவான். பெரியவரே, நானும் முடிக்க மாட்டேங்கிறேன். நீ பணம் கொடுத்தா தானே? ஐயோ, போன மாசம் சொல்ல 10,000 கொடுத்தேன். அது வேற பேசி, இது வேற பேசியா? கோர்ட்னா லட்சமா ஆகும், கோடி ஆகுமியா? இப்ப எவ்வளவு வேணும்? ஒரு 10,000 கொடு. 20,000 கொடு. இந்தா. பாக்குறதுக்கு பரதேசி மாதிரி இருக்கான். பாக்கெட்லயே பல கோடி வச்சிருப்பான் போல இருக்கே. என்னன்னு பையனை கூட்டிட்டு எங்க போறீங்க? ஊருக்கா? இல்ல இல்ல, பையன் பொழுது போலன்னா இந்த அண்ணா சமாதி, எம்ஜிஆர் சமாதி, காமராஜர் சமாதி, ராஜாஜி சமாதி இதெல்லாம் சுத்தி காமிக்கலாம்னு போறேன். ஏப்பா, வெறும் சமாதி மட்டும் தான் சுத்தி தர போறியா? அங்கதானே நல்லவங்களா இருக்காங்க. ஆமா, நீ எங்கம்மா கடைக்கு போறியா? ஆமாண்ணே, கொஞ்சம் நெஞ்செலும்பு கறியும் வாங்கிட்டு வர்றேன். சின்ன ஜெருசுங்க புதுசா கல்யாணம் ஆனதுங்கல்ல, இந்த நெஞ்செலும்பு தட்டிக்கிட்டு சூப்பு வச்சு கொடுத்தா கொஞ்சம் தெம்பா இருக்கும். அதுக்கு தான். ஏன் அத்தா, உன் மகனுக்கு முதலில் நடந்துருச்சா? ஆமாப்பா, நேத்தே நடந்துருச்சு. நடந்துருச்சா? பாரா, நேத்து தான் உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு. நேத்தே முதலில் நடந்துருச்சா? எனக்கு கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, இன்னும் நடக்கவே இல்ல. நீ எல்லாம் ஒரு அப்பனாடா? போடா, எனக்கு இன்னைக்கே இப்பவே இந்த இடத்துல முதலில் நடந்து ஆகணும். இல்லன்னா நான் கூட வரமாட்டேன். டேய், ரோட்ல உட்கார்ந்து அடம் பிடிக்காத. எந்திரி. போடா. எந்திரா. போ. எந்திரா. போ. எந்திரா. பாவம்னே பையன். சீக்கிரமா அந்த கேஸ் நடத்தி தொலைச்சிட்டு பிள்ளைங்களை சேர்த்து வைங்க. இல்லம்மா, வக்கீல ஏதாவது கேஸ் முடியுதுன்னு சொன்னாரு. அவன் கிடக்குறான், தொடப்பக்கட்ட வக்கீல். சின்னஞ்சிறுசுகளை சேர்த்து வைப்பீங்களா? ஆத்தா, இவன் சேர்த்து வைக்க மாட்டான். நானா போய் மரத்தை சேர்த்துக்கிறேன். என்னையா நீங்க பண்ணது? பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பரடா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பரடா, பாலும் பழமும் கைகளில் ஏந்தி. அப்பா எங்கடா? எதுக்க? நீ உங்க அப்பனும் இன்னைக்கே வீட்டை விட்டு வெளியே போனோம். என்ன விளாடுற நீ? நாங்க ஒண்ணும் சும்மா இங்க குடியிருக்கல. உன் மகன் இருக்கான அந்த பிராடு வக்கீலு, அவனுக்கு மாசம் மாசம் எங்க அப்பா பீஸ் கொடுக்குறான்.
ஆமா இதெல்லாம் கேட்க நீ யாரு நீ நீயா யார நீங்கற கண்ட கண்ட நாய்களை கொண்டாந்து வீட்டுல வச்சிருக்கிற தெருவுல ஒரு பொம்பளைக்கு நடக்க முடியல வீட்டுல நான் நிம்மதியா தூக்க முடியல முதல்ல இவனை காலி பண்ணு எல்லாரும் மறுபடியும் காலி பண்ணுங்க பேசிட்டு போய் உட்கார் உட்கார் சரியா உட்கார் அவன் பைத்தியக்காரனா இருக்கலாம் இருந்தாலும் என்னுடைய கேஸ் என்னுடைய கட்சிக்காரர் இந்த கேஸ் ஜெயிக்காம அவனை நான் வெளியே அனுப்ப மாட்டேன் அனுப்ப மாட்டேன் இங்க பார் நீ தலைகீழா நின்னாலும் வெளியே அனுப்ப மாட்டேன் இங்கதான் இருப்பான் நாங்க ரோட்ல நடமாட வேண்டாமா எந்த நேரத்துல கட்டி குடிப்பான்னு யாருக்கு தெரியும் ஆமா இவளுங்க 16 வயசு கோமரிங்க இவளுங்க அப்படியே கைய பிடிச்சு இழுத்துருவாங்க பாவம் அது பச்சை புள்ளி ஆட்டமா உட்காந்துட்டு இருக்கு அது மேல அநியமா பழி சுமத்துறீங்களே அது வேற ஒண்ணும் இல்லங்க நமக்கு கேஸ் கிடைச்சு 4 காசு சம்பாதிச்சு பாக்குறதுக்கு படிச்சுட்டு இருக்கோம்ல அந்த பொறாம தட் இஸ் கரெக்ட் இந்த பாருங்க யார் என்ன சொன்னாலும் இவங்களை அனுப்ப கூடாது நீங்க சாப்பிட்டு எச்சகையோட இருக்கீங்க வந்து கைய எஸ் எஸ் மரகதா 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 ஏன் அடிக்கிறா உன் பையன் என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில என் பொண்டாட்டியை கட்டி பிடிச்சாயா கூட என்ன அப்படி கட்டி பிடிச்சிருந்தீங்க அப்படியே கிச்சன் பிடிச்சேன் இனிமே அவன் இங்க கூட பைத்தியக்கார ஆஸ்பத்திரி கூட்டு போய் நிறுத்தியா என் பையனை பார்த்து பைத்தியம் அதுன்னு பேசுறத வச்சுக்காதே எனக்கு இருக்கிறது ஒரே பையன் யோ எனக்கு இருக்கிறது ஒரே பொண்டாட்டி இனிமே அவன் இருக்க கூடாது கூட்டிட்டு போயா யோ அனாவசியம் பேசுறத வச்சுக்காதே முடிஞ்ச அந்த கேஸ் நடத்து இல்லன்னா நான் வேற வைக்கல பாத்துறேன் வாடா நீ கோச்சிட்டு போற பையனை கை நீட்டி அடிச்சது இல்ல நீ மாட்டு அடிச்ச மாதிரி அடிக்கிற இதை பார்த்து சும்மா இருக்கணுமா மரியாதை கேட்க முடியும் நான் என்ன கேஸ் முடிக்க மாட்டேங்கிற பணம் கொடு இது பணமா எத்தனை கொடுக்குறது ஏற்கனவே காட்டு வந்து விட்டு வந்து கொடுத்துருக்க ஒரு தடையாவது கோர்ட்ட கமிச்சிருக்கியா இல்ல பஞ்சாயத்து தலைவர் தான் கமிச்சிருக்கியா என்னது பஞ்சாயத்து தலைவரா யாரு அதான் சுத்தி தட்டு வரேன் அவர் பஞ்சாயத்து தலைவரா அட பாவீங்களா ஜட்ஜ போய் என்னென்ன சொல்றான் சரிப்பா நான் கோர்ட்டையும் காட்டுறேன் பஞ்சாயத்து தலைவரையும் காட்டுறேன் பணம் கொடு இந்தா கடைசியா இருக்கிறது தங்காரனகரு இதை வச்சு முடி உனக்கு அறிவு இல்ல ஏற்கனவே நிலம் முழம்லாம் வச்சு இந்த ஆள்கிட்ட கொடுத்து ஏமாந்துருக்க இப்ப இதையும் கொடுக்க பாக்குறியா இது என் பாட்டை சொத்து எனக்கு தான் சொந்தம் கூடாதா விடுறா கேஸ் முடியல முடியாது விடுறா முடியாது புரியுதால என்ன பண்ற மாதிரி பெரிய சார் வந்துருங்க சும்மா இருப்பா வெட்றா எங்க பாரு உண்மையிலே வெட்டிடுவேன் வெட்றா இவ்வளவு நாளா உன்னை கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு அது கூலியாடா வெட்றா வெட்டிடுவேன் வெட்றா என்ன வரதராஜன் கேஸா இது கேஸ் அது லூசு வாங்க பெரியவ இதுதான் ஹைகோர்ட் நல்லா பாத்துக்க வாழ்க்கையில நீ இதெல்லாம் பார்க்கவே முடியாது சரி இங்கே உட்கார்ந்து நான் போய் ஜட்ஜையா பாட்டு இருப்பா நான் ஜட்ஜ பார்க்கணுமா நானே அவர் பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுங்கிறேன் இவர் பாக்குறாராம் பையன் மேல மேல பாக்குறான் மரத்து மேல ஏறி போறான் பாரு அப்படி போய் 2 பேரும் ஒரு ஓரம் உட்காருங்க உட்காரு ஏப்பா எனக்கு எப்பப்பா முதலிரவு ஏய் வைக்கல பஞ்சாயத்து தலைவர் பார்க்க இருக்காருல்ல வந்தது சொல்லுவாரு பேசாம இரு அப்பா எப்பப்பா மாமாவை என் கூட சேர்த்து வைப்ப அம்மா இது உங்க அப்பனோட தன்மான பிரச்சனை என் சம்பந்திய ஒரு கை பார்த்துக்கிட்டு உன்னையும் அந்த பையனையும் சேர்த்து வைக்கிறேன் நீ பேசாம வா அப்பா அப்பா மறந்தப்பா அப்பா அப்பா ஏய் அவன் எதிரி இந்த கேஸ் முடியற வரைக்கும் நீ ஏத்து கூட பார்க்க கூடாது அப்பா என் மரகதத்தை ஒரே ஒரு தடவை பார்த்து பேசிருந்தப்பா ஏய் அப்படி மட்டும் ஒண்ணு நடந்தது உங்க அப்பனை உயிரோட பார்க்க முடியாது போடா மரகதம் பயவிடு பயவிடு கொள்ளுற ஒண்ணு கொஞ்சம் விட்டா ரொம்ப தூரம் போறீங்க அவனா நானான்னு பாத்துக்கிறேன் நீ இங்கே உட்காரு சரிப்பா. நான் கடை வரைக்கும் போய் டிஃபன் சாப்பிட்டுட்டு உனக்கு ஏதாவது சரிப்பா. வாங்கி வரேன் பத்திரமா உட்காருமா கொண்டா என்ன நீ இங்கே இரு நான் பலர் கடைக்கு போய் இட்லி இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் ஏய் அங்கே
மூஞ்சில பாருவேன். இங்க வா, வாங்க, உட்கார், உட்கார். அவனை பார்த்த பொழந்து போடா. கிருஷ்ணசாமி, கூடிய சீக்கிரம் நான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆகிறதுக்கு உண்டான முயற்சிகள் கூட செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அது வரைக்கும் நாம இந்த ரெண்டு கேஸையும் முடிக்கவே கூடாது. உன் சைடு நீ எடுத்துக்க, சரி. என் சைடு நான் எடுத்துக்கிறேன். ஆ. ரெண்டு பார்ட்டியும் ஒன்னாவே சேர விடக்கூடாது. நல்லா சொன்னீங்க சம்பந்தி. என்ன ரெண்டு பார்ட்டி ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கானுங்க? ஆமா. டேய், எனக்கு போதும் சம்பந்தி. சாப்பிடுறது நிறுத்துக்கடா. உங்களுக்காக நாங்க ரெண்டு பேரும் கேஸ் எடுத்துட்டு இருக்கோம். அதுக்குள்ள நீங்க ஒண்ணா முன்னா சேர்ந்து என்ன அர்த்தம்? தம்பி, நாங்க ரெண்டு பேரும் கேஸ வாபஸ் வாங்குறதா முடிவு ஆமாண்ணே. பண்ணிட்டோம். கேஸ வாபஸ் வாங்குறீங்களா? யாரை கேட்டு வாபஸ் வாங்குறீங்க? அதெல்லாம் முடியாது. இந்த கேஸ நான் நடத்தியே தீர்வேன். தம்பி, அவசரப்படாதீங்க. முதல்ல என் வீட்டுல நடத்தலாமா இவர் வீட்டுல நடத்தாமங்கிற பிரச்சனைக்காக தான் கேஸே போட்டது. சின்ன சிறுசு அவசரப்பட்டு ஒன்னா சேர்ந்துருச்சுங்க. அப்புறம் இது கேஸ் என்னது ஒன்னா சேர்ந்துட்டாங்களா? ஆமா, எனக்கு மரணத்துக்கு முதல் நடந்துருச்சு. மாமா, மாமா. என்னது முதல் இரவு நடந்துச்சா? யாரை கேட்டு நடத்துனீங்க? எப்படி நடத்துனீங்க? எங்க நடத்துனீங்க? கார்ல. பெரியவரே, இது முதல் இரவு இல்ல. அட்டம் டு ரேப், அதுக்கு ஒரு கேஸ். மாபெரும் வக்கீல் என்ன அவமானப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். ஜட்ஜ் அசிங்கப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். முதல் இரவுன்னு சொல்லி பகல்ல நடத்தி தமிழ் இனத்தையே கேவலப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். அடுத்தவன் காருக்குள்ள அசிங்கப்படுத்திட்டா, அதுக்கு ஒரு கேஸ். இப்படி பல கேஸ்களை புக் பண்ணி உங்க எல்லாரையும் உள்ள தள்ள போறேன். என்னையா மிரட்டுற? நாங்க ரெண்டு பேரும் ராசியா போறோங்கிறோம். அப்புறம் எதுக்கு கேஸ்? என்னடா நீங்க நினைச்சா கேஸ் போடுவீங்க, நினைச்சா வாபஸ் வாங்குவீங்க. அதுக்கு கோர்ட் எதுக்கு, ஜட்ஜ் எதுக்கு, வக்கீல் எதுக்கு? நாங்க என்ன இழிச்ச வாயிடலாம்? இந்த கேஸ் நான் நடத்திய தீருவேன். சாமி, என்னடா கொஞ்சம் விட்டு ரொம்ப போற? இல்ல கேஸ் வேணாம், மண்ணை கட்டி வேணாம். இது வரைக்கும் வாங்கின பணம் அந்த வழிடா. என்னது? என்னைக்கு இருந்தாலும் சோத்துக்கு வந்தாலும் இருக்கட்டும். அன்னைக்கு போய் போட்டுறேன். அப்பா,